சென்னை தினம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? நம்ம சென்னையோட புகழ போற்றுறதுக்கும் நம்மளுடைய பெருமைகளை அடுத்த தலைமுறை கொண்டு செல்றதுக்கும் சென்னை நாளை கொண்டாடுறது ஒரு முக்கியமான அவசியம் தேவைன்னு சொல்லலாம். சென்னையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? மெரினா தான் பிடிக்கும். நம்ம மெரினா தான். பீச் தான். கடற்கரை சாலை, பெசனர் எலிச் பீச், பெசனர் பாரிஸ் தான். சேப்பாக். சென்னையில இருந்து வெளியூர் போனா கூட எப்படா ஊர் பக்கம் சென்னைக்கு வருவோன்ற மாதிரியா இருக்கும். நம்ம ஃபீல். புள்ளியந்தோப்புலாம் போனீங்கன்னா பிரியாணி 24/7 பிரியாணி இருக்கு. நல்லா தான் வச்சிருக்கு. எல்லாத்தையுமே யாரும் கஷ்டப்பட்டதா கிடையாது. கஷ்டப்பட்டாலும் இப்ப எல்லாமே நல்லா இருக்கிறோம். சென்னை தினம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? நம்ம சென்னையோட புகழ போற்றுறதுக்கும் நம்மளுடைய பெருமைகளை அடுத்த தலைமுறை கொண்டு செல்றதுக்கும் சென்னை நாளை கொண்டாடுறது ஒரு முக்கியமான அவசியம் தேவைன்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டோட என்ன ப்ராப்ளம், எந்த தொழில் மையங்கள் இருந்தாலுமே சென்னையை சுற்றி தான் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய தொழில் வளங்கள்லாம் மேம்பட்டு கிடக்குது. சென்னையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? மெரினா தான் பிடிக்கும். நம்ம மெரினா தான். பீச் தான். கடற்கரை சாலை, பெசனர் எலிச் பீச், பெசனர் பாரிஸ் தான். சேப்பாக். இங்க குயின் வைஸ் காலேஜ்ல படிக்கிறோம். இந்த கதவு திறந்து வெளியே வந்தா இந்த மெரினா காத்து வீசும் போதே எங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ள வந்து கிராமப்புறமா இருந்தாலும் வெளியே வந்து நகரப்புறமா நல்லா இருக்கும் பாக்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நாங்க வரும்போதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் மெரினாக்கு வரும்போது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி ஃபீல்லாம் வந்து டக்குன்னு போயிடும். அதனால வந்து ரொம்ப ஃப்ரீடமா இப்ப ஃப்ரெண்ட்ஸும் கூட போனா கூட ஜாலியா என்ஜாய் பண்ற பிளேஸ்னா பெஸ்ட் பிளேஸ் மெரினான்னு சொல்றேன். எல்லாம் கப்புள்ஸா போவாங்க, நல்லா பிடிக்கும். அது வேடிக்கை பாக்குறது உங்களுக்கு பிடிக்கும்? வேடிக்கை பார்க்கறது பிடிக்காதுக்கா, நம்மளும் கூட்டு போனா பிடிக்கும். கப்புள்ஸ் நீங்க கூட்டு போவீங்களா? என் காலேஜ் பக்கத்துலயே பீச் இருக்குது, அப்படியே போவோம் நாங்க ஜாலியா. ஆசியாவிலே நம்பர் 1 தான். அது ரொம்ப பிடிக்கும். கடற்கரை சாலையில பொறுத்தவரையில ஒரு பெரும் தலைவர் சிலை நிறைந்த சாலையா இருக்குது. குறிப்பா பார்க்கணும்னா நம்ம கற்பகரசி கண்ணகி அம்மன் சிலை இருக்குது, புரட்சி பாவலர் பாரதிதாசன் சிலை இருக்குது, இன்னும் போற்றத்தக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை எல்லாம் இருக்கிறதுனால ஒரு போற்றத்தக்க இடம் சொல்லலாம். அதுக்கு பொழுதுபோக்கான இடமும் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் அங்கதான் இருப்போம். எதனா ஒரு டிப்ரெஷன், ஏதாவது ஒரு வீட்டுல எதனா பிரச்சனைனால தனியா போய் பீச்ல உட்காந்தோமா அந்த அலையை பார்க்கும்போது அப்படியே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். பெசநகர் ஏன் பிடிக்கும்னு சொல்றாங்கன்னா, பெசநகர்ல பொறுத்த வரைக்கும் கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு, பீச் இருக்கு, எல்லா ஃபுட் கோர்ட்டுமே அங்க இருக்கும். அங்க வந்தீங்கன்னா சாப்பிடாத இதுவே இருக்காது, எல்லாமே இருக்கும். ஃபிஷ், சிக்கன், மட்டன், கறி, புது டிஷ் எல்லாமே. பெசநகரை பொறுத்த வரைக்கும் நீங்க சண்டேலாம் வந்தீங்கன்னா உங்களால நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும். சென்னையில போயிட்டு எங்க போய் பெசநகர்ல தான்க்கா, திருவான்மூர் அந்த சரௌண்டிங்லாம் அஜித் வீடு, விஜய் வீடு, ரஜினி எல்லார் வீடுமே அந்த சைட்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஈஸ்ட் சைடு போனீங்கன்னா எல்லா நடிகர் வீடுமே அங்கதான் இருக்குது. அதனாலதான் நம்மளோட பெசநகரை பொறுத்த வரைக்கும் சென்னையில முக்கியமான பிளேஸ் சொல்லுவாங்க. தென் சென்னைன்னு சொன்னீங்கனாலே பெசநகர், அடியாறு, திருவான்மூர் இதுதான் முக்கியமான இடமா இருக்கும். இங்க உள்ள மக்களும் சரி, நான் செஞ்ச ஓலம் சரி எல்லாமே நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க, நல்லபடியா இருந்தோம். எந்த ஒரு சாதியின்மையோ ஒரு மத சார்பின்மையோ எதுவுமே கிடையாது. சென்னையில வந்து எல்லாமே ஒரே மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் வந்து சென்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஊருக்கு போனாலும் சென்னை வந்து வாழணும் தான் ரொம்ப பிரியமா இருக்கும். சென்னையில நானும் இனிமே இருப்பேன். லாஸ்ட் டைம் சென்னையில் தான் வாழ்வேன். எதுக்காக? கிரிக்கெட்டுக்காக தான். மோஸ்ட்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்கறது, அதுக்காக தான். நம்ம சென்னையோடைய பழைய பேர் என்னன்றது தெரியுங்களா? சென்னையோடைய பழைய பேருன்னா பெரும்பாலும் மதராசப்பட்டினம்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி 1996 சென்னைன்னு அறிவிக்கிறாங்க, பேரை மாத்தி. மதராசப்பட்டினம், மெட்ராஸ் பிரசிடென்சியை சென்னைன்னு மாத்தி அறிவிக்கிறாங்க. சென்னையுடைய பழைய பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? மதராசப்பட்டினம். அது வந்து 1996 அதிகாரப்பூர்வமாக அது சென்னைன்னு மாற்றப்பட்டது. சென்னையுடைய பழைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி வந்து மதராசின்னு இருந்தது, மதராசின்றத அப்புறம் சென்னையா கொண்டு வந்திருக்காங்க. சென்னை வாமாப்ல புள்ளிகோ அந்த மாதிரி. சென்னை ஸ்லாங்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஜிலோ. வேற ஏதாச்சும்? சோமிட்ட சாய்பாபா. ஐயா உங்களோட லைஃப்ல சென்னையில மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னா என்னவா இருக்கும்? சென்னையில மெமரிஸ்லாம் 2017 மெரினால அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் மறக்க முடியாது. ரொம்ப ப்ராப்பரான இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நடந்த மிகப்பெரிய போராட்டம்னா ஜல்லிக்கட்டு போராட்டம். அது வந்து சென்னை என்னதான் தமிழ்நாட்டுல மதுரை அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடந்தாலுமே போராட்டம்னு ஒண்ணு நடக்கணும்னா அது வந்து நம்ம சென்னை அங்க நடந்தாதான்
கோட்டைக்கு கேட்கும். அதனாலதான் சென்னை பாப்புலர்னு சொல்றேன். அப்ப இருந்த சென்னைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சென்னைக்கும் என்ன வித்தியாசம்லாம் இருக்கு? அப்போ இருக்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி அந்த மாதிரி தான் இருக்கும். பில்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பில்டிங்ஸ், ரோட்ஸ், பீப்புள், வெஹிக்கல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா இடமும். இப்போ எல்லா இடமும் கூட்டமாக இருக்கிறதால போதுக்கே இதாகும். நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் 96 வில்லேஜிலேருந்து தான் சென்னைக்கு வந்தேன். அப்போ நான் காலேஜ் படிக்க வந்தேன், விவேகானந்தா காலேஜ் படிக்க வரும்போது. அப்புறம் வந்து சென்னை வந்து ரோடு டிராஃபிக்லாம் கம்மி, இப்போ இருக்கிறப்போல அப்போ இல்லை. ஏன்னா இப்போ வண்டிகள்லாம் நிறைய வாகனம் ஆயிடுச்சு. ரோடு வசதி வந்து முன்னையோட இப்போ ரொம்ப நல்லா இல்லை. சென்னையில் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா அந்த கூவம் ஆறு 2001 வந்து அது தூர்வாரி கிளீன் பண்ணி நல்லா 2004 முன்னாடி அருமையாக இருந்தது. அந்த சென்னை கூவம் ஆறு மட்டும் அன்றைக்கி இல்லைன்னா அந்த அந்த வசதி வாய்ப்பு சரி பண்ணலன்னா சுனாமி வந்து சென்னையை அழிச்சிட்டு இருக்கும். குறிப்பாக அடையாறு ஏரியாவே இருந்திருக்காது. அதெல்லாம் அந்த நிகழ்வுலாம் நினைக்கும் போது சென்னை கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. மற்றபடி சினிமா தேட்டர்லாம் இப்போ மாலாகி போச்சு. அப்போ சினிமா தேட்டருக்கு நாங்கள் அழகாக கியூவில் நின்று சினிமா பார்த்தோம். இப்போல்லாம் வசதி வாய்ப்பு வந்து மாலாகி போச்சு. நிறைய உணவு வகைகள் நிறைய ஆகி போச்சு. சென்னையில் விதவிதமாக உருவாயிடுச்சு. அப்போல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கும், நல்லா அது நம்ம எதிர்பார்த்த உணவு சாப்பிடும். இப்போ அது போல் இல்லை, எல்லாம் பாஸ்போர்ட் இதுவாகி போச்சு. சென்னை நிறைய மாறி போச்சு, நெருக்கடியும் அதிகமாகி போச்சு. ஆள்காட்டு குப்பம் ரோடு, ஊரூர் குப்பம், ஓடக்குப்பம், பெசன் நகர் மாதா கோயில், இந்தான வந்து நம்ம இது என்னப்பா எல்இடி அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வந்து இப்போ ரொம்ப டெவலப்பாக இருந்து இன்னைக்கு வந்து சென்னை அடையாறில் வந்து இன்னைக்கு கடலோர பகுதி இன்னைக்கு வந்து ரொம்ப மெரினா மாதிரி இங்கே இப்போ 2வது இடம், ஃபேமஸான இடம், சூப்பராக இருக்குது. இன்னைக்கு சென்னைக்கு 1997 திருச்சியில் வந்தேன். அப்போ இருக்க சென்னைக்கு இப்போ இருக்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ நிறைய ரவுடிஷன்லாம் இருந்தது, இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ இருந்த கவர்மெண்ட் வேற, இப்போ இருக்க கவர்மெண்ட் வேற. இப்போ வந்து இந்த அடையாளம் வந்து நான் அப்போ பார்க்கும்போது வெறும் காடுகளும் குதிரைகள் நிறையா மண்டி இருந்தது. இப்போ எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு, புதுசாக ஒன்றும் தெரியாது. எவ்வளோ டிஃப்ரெண்டாகவும் இருக்குது, நல்ல அனுபவமாக இருக்குது, நல்லா இருக்கிறேன். அன்றைக்கி வந்ததுக்கு இன்றைக்கி நல்லா அதிகமாக கையில் நிறைய சம்பாதிக்கிறேன், கையில் நிறைய சம்பளம் வாங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊரில் எல்லாமே நல்லா இருக்காங்க. சென்னைக்கு வந்து யாருமே எல்லாமே நல்லா இருக்க, நல்லா தான் வச்சிருக்கு. எல்லாத்தையுமே யாரும் கஷ்டப்பட்டதா கிடையாது. கஷ்டப்பட்டாலும் இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறோம். நான் இங்கே தான் பிறந்து வந்தேன், சென்னையில தான் 30 வருஷம் இங்கே தான் இருக்கேன். சென்னைன்றது நம்மளோட வாழ்க்கையில ஒன்று. இங்கே தான் எல்லாமே. இங்கேயே அது சென்னையில இருந்து வெளியூர் போனா கூட எப்படா ஊர் பக்கம் சென்னைக்கு வருவோன்ற மாதிரியா இருக்கும் நம்ம ஃபீல். இப்போ பெசன் நகர் பீச் வந்து நார்மல் பீச்சில் இருக்க கடைங்க மட்டும் தான் இருந்தது. இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு, நார்மலாக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி போகிறோமோ அந்த மாதிரி கேஎஃப்சியோ சரி, கருப்பட்டி காஃபியோ சரி, பல விதமான கடைகள் டெவலப்னா மெரினா பீச்சு, எல்ஹெச் பீச்சுன்ற மாதிரி அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. நான் பார்த்தது முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய வித்தியாசம் பீச்சில். நம்ம தென் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அடியார், திருவாரூர் இதெல்லாம் வருது. வட சென்னை பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பு, அதுவும் புளியந்தோப்பு, எண்ணூர்லாம் போனீங்கன்னா நல்ல சென்னை மக்களே அவங்க தான் சொல்ற மாரி அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு வராங்க. அப்புறம் புளியந்தோப்புலாம் போனீங்கன்னா பிரியாணி 24/7 பிரியாணி இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் போய் அன்லிமிட்டடா சாப்பிடலாம். மட்டனு, பீஃபு, எல்லாமே. வட சென்னை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் தான் சென்னை மக்கள் என்று எல்லாரும் சொல்லுவாங்களே. ஆனா காலங்காலமா ரொம்ப மிடில் கிளாஸ் அவங்க தான், ஸ்போர்ட்ஸ் பசங்க அங்கதான் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன மிடில் கிளாஸ் பசங்கலாம் வந்து ஃபுட்பால் ஆகி பிளேயர் ஆனது எல்லாமே வட சென்னை தான். அதனாலதான் சென்னையில வட சென்னைன்றது ஒரு பெரிய இதுவா பேசுவாங்க. லைட் ஹவுஸ்லாம் வந்து அப்போ இருந்தது. அதே போல் வந்து நம்ம வந்து பட்டினப்பாக்கம், சாந்தம், நம்ம அதுலேருந்து லைட் ஹவுஸ்லேருந்து இப்போ வந்து இருக்க அந்த ஏரியாவிலிருந்து நம்ம பெசனர் நீலாங்கரை வரைக்குமே, இன்னைக்கு ஈஸ்டர் ரோடு வரைக்குமே இன்னைக்கு அருமையாக, இன்னைக்கு 2026 அருமையாக இருக்கு.